நான் சபிக்கப்பட்டவன் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சபிக்கப்பட்டவனாக தான் இருப்பேன். உங்க மேல சாபம் இல்ல, ஆனா சாபம் இருக்குது. உருவிட மாட்டேன், நடக்க மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்கல, நான் போனாலே வழங்காம போயிருது. கண்டிப்பா வழங்காது, எதுவும் வாய்க்காது. ஆனா நான் மாத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த பத்திரம், இந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து எனக்காக சாபமாயிட்டு சொல்லியிருக்கு. சாபத்திற்கு என்ன நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு சொல்லியிருக்கு. அதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்தில் இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுமா? கிறிஸ்து எனக்காக சாபமானார், கிறிஸ்து என்னை மீட்டு கொண்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்புறீங்களா? இதான் உங்க டைட்டில், இதான் உங்க பத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் திரும்ப வாசிக்கிறேன். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. எப்படி நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துல பிள்ளைகளாக பிறக்கிறோம்? எப்படி பிள்ளையா பிறக்கிறோம்? நம்ம எல்லாரும் ஞாபகம் இருக்கா? எப்படி பிறக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையினால பிறக்கிறோம், தேவனாலேயே பிறக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி பிறந்தோம்? இந்த பூமிக்குள்ள வரும்போது அப்பா அம்மா மூடவா? அப்பா அம்மா இல்லாம நம்ம பூமியில வர முடியுமா? மனிதன் அப்படின்னாலே அப்பா அம்மா மூலமா தான் வரணும். அதான் மனுஷன். மனுஷன் இல்லைனா தான் அது வேற ஏதாவது மூலமா. இப்பெல்லாம் இல்லை. மனிதனா இருக்கணும்னா அவன் ஒரு சரீரத்தை உடையவனாய், சரீரத்தின் உடையவர் மூலமா தான் உள்ள வர முடியும். பூமி அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்காங்க. இரண்டாவது முறையாக நாம் மறுபிறப்படைகிறோம். அதான் மறுபிறப்பு. என் ஃபர்ஸ்ட் பிறந்ததுல என்ன ஃபால்ட்டு? ஃபர்ஸ்ட் பிறந்ததுல என்ன ஃபால்ட்டுனா, உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கோ இல்லை உங்க சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கோ ஒரு குழந்தை பிறக்குது, ரொம்ப அழகா இருக்குது, கியூட்டா இருக்குது, எல்லாம் கொஞ்சிட்டு போறாங்க, கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வராங்க. அது எந்த தீமையும் செய்யாது பார்த்துக்கோங்க. பாட்டுக்கு அழுகும், சில நேரத்தில் ரொம்ப குவைட்டாக இருக்கும், சிரிக்கும். அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருது. என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதா ரொம்ப சேட்டை பண்ணுது. இந்த பிள்ளை இப்போ தான் பிறந்து கொஞ்ச நாள் ஆகினதுனால ரொம்ப அப்படியே குவாய்ட்டாக அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. எந்த குற்றமே செய்யாத மாதிரி தெரியுது, ஆனா பாவி. ஸ்கூலுக்குலாம் போகல, அப்பா அம்மா பேர் கூட சொல்லல, ஆனா என்னது? பாவி. ஏன் பாவி? சில வெளியே இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்க தப்பே பண்ணது இல்லைங்க, யாருக்குமே தப்பு பண்ணது கிடையாது. கீழே ஒரு எறும்பு கூட நாங்க தீமை சேர்த்து விட தட்டி விட்டுட்டு தான் நாங்க போறோம். கொசுவை கூட நான் அடிக்கிறதுலாம் இல்லை அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனாலும் பாவி. பயங்கரமான குற்றம் பண்ணியிருக்கலாம், அவன் பாவி தான். எல்லாரும் பாவி. பாவம் செஞ்சவனும் பாவி, பாவம் செய்யாதவனும் பாவி. ஆண்டவர் சமூகம் முன்னாடி எல்லாருமே பாவி. இந்த பாவம் என்கிற ஸ்தானம் எப்படி வந்துச்சு? ஆதாம் மூலமா வந்துருச்சு. யாரு? அவரு தான் நம்ம எல்லாருக்கும் தகப்பன். அவர் மூலமா தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அவருடைய ரத்தம் இங்க ஓடுறதுனால பாவம் ஆயிடுச்சு. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணுடைய உதவி இல்லாம மரியாளுடைய வயிற்றுல பரிசுத்தாவியர் நிழலிடும் போது பரிசுத்த ரத்தத்தினாலே பிறக்கப்பட்டவர் தான் இயேசு. ஒரே முறை. அவ்வளவு நாள் ஆடுலாம் பலி செலுத்தினாங்க. தப்பு பண்ணா ஆடை பலி செலுத்தி ஆசீர்வாதத்தை நம்ம மேல வர வச்சாங்க. ஒரே முறையா இயேசு பலி செலுத்தப்பட்டு இந்த மனித குலத்தில் இருக்கிற எல்லா பாவம், இனிமே ஒருத்தன் பிறக்க போறான், அவன் பாவம். இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பிறக்க போறான், அவன் பாவம். முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி வாழ்ந்தான் பாருங்க, அவன் பாவம். எல்லா பாவத்தையும் சேர்த்து ஒரே முறையா இயேசு என்ன பண்ணிட்டாரு? கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார், மரிச்சிட்டார். இப்போ அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா மரிச்சாரு, ஆமா எனக்காக உயிர்ச்சாரு, ஆமா என் பாவத்துக்காக மரிச்சார் என்பதை நான் கூறும்போது, விசுவாசிக்கும் போது, அதை வாயை திறந்து சொல்லும் போது மறுபிறப்படைகிறேன். ரொம்ப எளிது, ரொம்ப எளிது. ஃபர்ஸ்ட் பிறப்பை விட செகண்ட் பிறப்பு ரொம்ப ஈஸி. அவ்வளவு எளிதாக்கி வச்சுட்டார். ஆனா எல்லாரும் ரெண்டாவது பிறப்பு பிறக்கிறதுக்கு செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? இயேசுவால தான் நான் பிறக்கிறேன், இயேசுவே உள்ளத்துல வாரோம், அதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம பிறந்தது இப்போ நம்ம பார்க்கும்போது வெளியில நம்ம சட்டை பேண்ட்லாம் போட்டிருக்கோம், இந்த சரீரம் இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள நம்ம மறுபடி பிறந்ததுனால உள்ளுக்குள்ள யார் இருக்கா? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் உங்களை பார்க்கும்போது, நீங்க கலர் சட்டை போட்டிருக்கீங்க. உங்க வீட்டுல நீங்க ஒரு அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம்,
இல்லை மகனாக இருக்கலாம், அவங்க கம்பெனியில் உள்ள ஃபேக்ட்ரியில் இல்லை பிஸ்னஸில் தொழிலாளராக வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம். அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் வீட்டில் இருக்கும்போது ஒரு பொறுப்பு, வேலைக்கு போனால் ஒரு பொறுப்பு, அப்படிலாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த பூமியில் உங்களை பார்க்கும்போது அவராகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன்னா அவர் தான் உள்ள இருக்காரு, கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் செய்கிறார். பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். இதெல்லாம் நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ முக்கியமா பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, எப்படி இந்த ஸ்தானம் என்னை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வைக்கிறது. அதான் நம்ம பார்க்குறோம். நீங்க பழைய மெசேஜ்லாம் கேட்டு பாருங்க, எப்படி நீங்க பிள்ளையானீங்க, எப்படி நீங்க பிறந்தீங்க, அதெல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, எப்படி இந்த ஸ்தானத்தை வைத்து எல்லாவற்றையும் சுதந்திரிப்பது. நான் குழந்தையா இருந்தேன்னா எதுவுமே சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு தான் நான் வளரணும், அதுக்கு நான் முதிர்ச்சி பெற வேண்டும். ஆனா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் போறதுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிரும். இப்ப இந்த பிள்ளைங்க பாருங்க, வீட்லயே ஜாலியா விளையாண்டுட்டே இருக்கும். அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லாரும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. வீட்டுல அப்படியே ஜாலியா இருக்கும், என்ன வேணா சாப்பிடலாம், இப்போ டிவி பார்க்கலாம், விளையாடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா ஸ்கூலுக்கு வந்து போகும்போது என்ன ஆகுது, அங்க உட்கார சொல்றாங்க, 8 மணிக்கு வரணும்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற நேரத்தில் படுத்து தூங்கணும், தூங்கி ஆகணும், வேற வழியே கிடையாது. பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேது, அதெல்லாம் போக முடியாது. அங்க அவங்க வந்து தூங்க சொல்றாங்க, சாப்பிட சொல்றாங்க, உட்கார சொல்றாங்க. நான் போகவே மாட்டேன், நான் விட்டுவே போகவே மாட்டேன் அப்படின்னு ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனாலும் என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸும் வெளியே நின்று அழுகுறாங்க, மகன் அழுகுறான் அப்படின்னு. ஆனா ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுதான் ஆகணும். கஷ்டப்பட்டு என் புள்ள எப்படி அழுதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுதான் ஆகணும். ஏன்னா என்ன பண்ணோம், வீட்லயே வச்சு பார்க்க முடியாது, வளர வேண்டும். போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் 12th வெளியே வரான் பாரு, அப்ப அவன் ஒரு அழுகைய போடுறான். ஐயோ ஸ்கூலு போகுது, ஸ்கூல் முடியல, ஐயோ கஷ்டமா இருக்குது, ஸ்கூல் ஸ்கூல் எப்படி பண்றது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்புறம் காலேஜ் முடிச்சு வர இது மாதிரி என்ன சொல்ல வரனா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒரு அழுகிய ஆர்ப்பாட்டத்தை போடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து அது ஈஸியா இல்லை. இது மாதிரியே தேவனுடைய ராஜ்யத்திலையும் குழந்தையில இருந்து உத்தரநாம ஆகிறதுக்கு இழுக்குது, வலிக்குது. அப்படியே இருந்துடலாமே, போனோமா அப்படியே வந்தோமா அப்படியே போயிடுவோம். அது எதுக்குங்க விசுவாசத்தை போய் கத்துக்கிட்டு சுதந்திரவாளி அதெல்லாம் வசனத்தெல்லாம் போய் வாசிக்கணுமா? யாராவது வந்தாங்களா, தலையில ஒரு கையை வச்சு சொபத்தை போட்டாங்களா, எல்லாம் சரியாயிடுச்சா? நம்ம போய்கிட்டே இருப்போம். அதான் குழந்தைன்னு அர்த்தம். சில நேரங்களில் வராங்க, ஜோம் பண்றோம், அற்புதம் நடக்குது. ஆனா அது குழந்தை. நம்ம எப்படி நடக்கணும், எப்படி ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, என்னை கிறிஸ்துவாக இந்த பூமியில வைத்திருக்கிறபடினாலே நான் இந்த வசனத்துக்கு போய் விசுவாசிச்சு நான் எனக்கு தேவன் வைத்திருக்கிறதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். யாரு? நான். எல்லாம் சொல்லுங்க, நான். யாரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு? அவரு இல்ல, நான். நான் என்ன பண்ணுமா, வசனத்துக்கு போய் ஆண்டவர் எனக்கு சொந்தமா கொடுத்திருக்காருல்ல, அதை போய் பார்த்து அதை சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம அப்பா விரும்புறார். நம்மளை யார் உண்டாக்குனா? நம்ம அப்பா உண்டாக்குனாரு. என்ன பண்ணிருக்காரு, நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக இந்த பூமியில வைத்திருக்கிறார். அப்பா என்ன ஆசைப்படுறாருன்னா, நம்ம சொத்து சுதந்திரத்தெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அந்த சொத்து சுதந்திரம் என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க, ஆனா சர்ச்சுக்கு போனா அதெல்லாம் ஒண்ணும் உனக்கு கிடையாது, போ. சரி, அப்ப எனக்கு என்னதான் சார் இருக்குது, நீ செத்து போ, பரலோகம் போ, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து என்னன்னா, ஒரு ஒரு விதமான ஒரு விரக்தி மாதிரி ஆயிடுது. சர்ச்சுக்கு நிறைய பேர் நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, சொல்றேன் கேளுங்க. எல்லாம் சண்டே நிறைய பேர் சர்ச்சுக்கு போயிருவாங்க. ஏன் போறாங்க? அது தாத்தா காலத்துல இருந்து போயிட்டு இருக்கிறோம் சார். காலையில ஒரு 7 மணி என்ன ஆயிடும், போயிட்டு சர்ச்சில் உட்காந்துட்டு வர்ற வெளில அப்படியே கறியை வாங்கிட்டு வந்தோம்னா வீட்டில் சமைச்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், நாளைக்கு வேலைக்கு ரெடி ஆகலாம். இவங்க சுதந்திரவாளி, சுதந்திரம், வாக்கு தத்துவம், விசுவாசம் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்றாங்க. இத வந்து அவங்க அப்பா எழுதி வச்ச சொத்துனா விட்டுருவாங்களா? அவங்க அப்பா வந்து உயிர் எழுதி வச்சிருக்கிறார். என்ன சொல்லுவோம், ஒரு வக்கீல், நல்ல வக்கீலா பிடிச்சி மைக்ரோஸ்கோபிக் லென்ஸ் எல்லாம் போட்டு பாரு, வேறதா அந்த பக்கத்துல ஊர்ல ஒரு இடம் இருக்குன்னு அது இருக்கான்னு பாரு,
அந்த தெருவில் ஒரு நிலம் இருந்துச்சு, அதையும் எழுதியிருக்காரா பாரு, என் பேர் போட்டிருக்கா பார். விட மாட்டோம், நல்லா படிப்போம், 4 வாட்டி படிப்போம். நீங்க ஒரு காப்பி போட்டு படிப்பீங்க, வீட்டுல இருக்கிறவங்க கொடுத்து பாரு வேற ஏதாவது இருக்கா பாரு. ஏன்? அப்பாக்கு ஜாஸ்தி சொத்து இருந்துச்சு, நம்மளுக்கு பங்கு இருக்கான்னு பாரு. விடவே மாட்டோம், ஸ்பீடா பண்ணுவோம். நடுராத்திரி சார் நாளை காலைல பாப்பான்னு விட்டுருவோமா? இப்பவே பாரு. இந்த வேதம் ஒரு உயில் புத்தகம், சரியா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் போய் இந்த உயில்ல போய் பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதை எடுக்கணும்னு பிரயாசப்பட்டு சொல்றாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ, அவர்களுக்கு அது சொந்தமாகும். எத்தனை பேர் புரியுது? அப்ப நம்ம கவலையே படவானா? அவன் 4 மாடி கட்டிட்டே போட்டுன்ற, 4 மாடி கட்டட்டும், 4 காரை நிப்பாட்டட்டும், அவன் 4 கோடி வச்சுக்கிட்டோம், எல்லாமே 4 நாளா வச்சுக்கிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கும் இருக்குன்ற. எங்க இருக்கு? இந்த வேதத்தில் இருக்கிறது. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, அவன் சந்ததியில நம்ம வரப்போறோம் என்கிறதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். எப்படி ஆபிரகாமின் பிள்ளையானோ? கிறிஸ்துவின் மூலமாக. இன்னைக்கு யூதர்கள் அப்படியும் பிள்ளை இருக்காங்க. யூதர்கள், அதாவது உலகத்துல பணக்கார பட்டியல்கள்ல டாப்ல இருக்கிறது யூதர்கள் தான். இந்த உலகத்துல 50 பணக்காரர்கள் 100 பணக்காரர்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா அதுல ஏகப்பட்ட பேர் யூதர்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அவன் நிஜமாவே அவன் அப்படியே தாத்தா போனா ஆபிரகாம் சந்ததியில வந்தான். அதனால இப்படி இருக்கிறான், ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நானும் அதே ஸ்லாக்கியம் தான் பெற்றிருக்கிறேன். ஏன்? கிறிஸ்துவின் மூலமாக. அப்போ இது சாதாரணமா கிடையாது. நம்ம சும்மா அப்படி ஏதோ ஒரு ஆலயத்துக்கு வரோம், நம்மளும் ஒரு சர்ச்சுக்கு போவோம், அப்பப்போ போயிட்டு கேட்டு வருவோம், சரி ஏதாவது நல்லா நடக்கும். அப்படி சாதாரணமா விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். எப்போ உங்க அப்பா, நீங்க தான் அப்பான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க அப்பா, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு 15 வயசுல ஒரு 18 வயசுல ஒரு புள்ள இருக்குது, 3-4 வயசுல புள்ள இருக்குது, 25 வயசுல ஒரு புள்ள இருக்குது, 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. யாருக்கு காரை ஓட்ட கொடுப்பீங்க? 15 வயசுல ஓட்ட ஆரம்பிச்சிருவான், லைசன்ஸ் இல்லையே. 25 பிள்ளைக்கு தான், 25 வயசுல இருக்கிற பிள்ளைக்கு தான் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரிலாம் கூட்டு போயிட்டு, பாருப்பா அப்பா ஃபேக்டரி இதான் பெருசு, இப்படிதான் நடத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பொறுப்பு கொடுப்போம். பேங்க்ல போய் இந்த செக்கை போட்டு வாங்குவோம். எல்லாம் பழக்க வைக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர் இப்பயே பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுக்கறாரு. யாருக்கு? வளர்ந்த பிள்ளைக்கு. 5 வயசுல இருக்கிற பிள்ளைக்கு போயிட்டு கார் சாவி அது விளையாடுறதுக்கு தான் கொடுப்பாங்க. சும்மா அந்த வச்சுக்கோ சாவியை விளையாடு, போய் காரை எடுத்துட்டு போனா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலும் நீங்கள் எப்படி எல்லாத்தையும் சுதந்திரிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க? வளர 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 சுதந்திரிக்க ஆரம்பிச்சுட்டே இருப்பீங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களை எல்லாம் எப்படி அழைக்குதுன்னா, வெறும் பிள்ளையா அழைச்சிட்டு அப்படியே விடல, குமாரர்களாக இருக்கிறீர்கள், புத்திரரா இருக்கிறீர்கள். இந்த வசனம் வாசித்தேன் சென்ற முறை. இந்த உலகம் நீங்கள் புத்திரராகும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. The world is waiting for manifestation of sons of God. புத்திரர்களாய் நீங்கள் செயல்படும்படியாக இந்த உலகமும் சர்வ சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. யாரா ஒருத்தர் எழும்ப மாட்டானா? புயலாட்ட அதட்ட மாட்டானா? காத்த அழுத்த மாட்டானா? சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய மாட்டானான்னு இந்த முழு சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எழுந்திருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தமானது எல்லாம், கிறிஸ்துவுக்கு சொந்தமானது எல்லாம் எனக்கும் சொந்தமா இருக்கிறது. எங்கெல்லாம் வேதத்துல கிறிஸ்து, கிறிஸ்துவினுடையது, கிறிஸ்துவுக்குள் அப்படின்லாம் போடுறேன்னா அதெல்லாம் என்ன பத்தி தான் சொல்லுது. என்னுடைய மூத்த சகோதரனாகி கிறிஸ்து, அவர் முதலாவது பிறந்தார். அடுத்து அப்பாக்கு நம்ம எல்லாம் 2ஆ பிறந்திருக்கோம். அவரு சுதந்திரவாளி, நான் உடன் சுதந்திரவாளி. கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் மேட்ச் நடக்குது, கோடான கோடி ரூபா தராங்க ஒவ்வொரு மேட்சையும் வின் பண்ணா. கரெக்டா? இல்ல இந்த நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க, ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க சும்மாவா? எவ்வளோ கஷ்டம். எல்லாமே ஒரு ஸ்கில் தான், எல்லாமே ஒரு ஆற்றல்.
சும்மா பேட் எடுத்துட்டு எப்படியே போய் தட்டிக்கிட்டு வர முடியுமா? எனக்கும் பிடிக்க தெரியும், பேட்டில் எனக்கு பிடிக்க தெரியாதா? நாங்களும் பேட்டெல்லாம் பிடிப்போம், நாங்களும் பாலெல்லாம் தூக்கி வீசுவோம்லாம் சொல்ல முடியாது. அந்த வெயிலில் அங்கே நின்று ஓடும்போது கால் சுளுக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது? கப்பு கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்காது. நல்லா ட்ரைனிங் பண்ணி பகல் நேரம் நைட் நேரம் சாப்பிடாம மசில் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங், வெயிட் லிஃப்டிங் எல்லாம் பண்ணி மேட்ச் ஆடி பல கோடி ரூபாய்க்கு செக்க வாங்கினா அது யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான் சொந்தம். ஆனா வீட்டில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் ஒய்ஃப். அவங்க மேட்சுக்கு போனாங்களா, அவங்க வீட்டில் டிவியில பார்த்தாங்களான்னு கூட தெரியாது, பார்த்துருக்கலாம், பார்க்காம கூட இருந்திருக்கலாம். பிராக்டிஸ் பண்ணாங்களா? இல்லை. என்ன பிரயாசப்பட்டாங்க? ஒண்ணுமே பண்ணல. ஆனா செக் எங்க போகுது? உங்களுக்கு தான் போகுது. எனக்காக கல்வாரி சிலுவையில் எல்லா பாடியும் இயேசுப்பட்டார். ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வருது? புரிஞ்சிச்சுல்ல? இல்ல அது எப்படி? அதெல்லாம் நம்மளும் கஷ்டப்படணும். அதாவது உலகத்துல பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல. உலகத்துல பிரச்சனை, போராட்டம், அது இந்த பிசாசு ஏதாவது போராட்டத்தை கொடுப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் தூக்கி போட்டுடலாம். அதெல்லாம் மேற்கொள்ள தேவன் உதவி செய்வார். நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்வாரி சிலுவையிலே நான் சகிக்க வேண்டிய அந்த சாபத்தையும் அந்த கஷ்டத்தையும் அந்த வேதனையும் அடியும் இயேசு அனுமதித்து அவர் சுமந்ததுனால இன்னைக்கு அந்த அடி அந்த சாபத்தெல்லாம் நான் சுமக்க தேவையில்லை. எனக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இருக்கு. அந்த பரிசு பொருள் மட்டும்தான் இருக்கு. ஆனா இதையும் நம்ம எடுக்காம விட்டுறக்கூடாது. அதுக்குதான் இந்த போதனை. இன்னைக்கு ஆலயத்துக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்பா உள்ள என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்த்து அதெல்லாம் போய் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கரெக்டா? நம்ம அப்பா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காருன்றத பார்த்து கண்டுபிடிச்சி ஒவ்வொரு வாரமும் அதை கற்றுக்கொண்டு போய் அதை எடுக்க வேண்டும். என்னது கொடுக்கப்பட்டிருக்கிறது? சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதியில இருந்தா அதை ஏத்துக்காதீங்க, அது அப்பா கொடுக்கல. உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரு? அப்பா சுகம் கொடுத்திருக்காரு. அப்படியே இழுக்கிறது, அது வயசாகுது இல்லைங்க, அதான் உக்காந்தா எந்திரிக்க முடியாது, நின்னா உக்கார முடியாது, இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. பேசவே கூடாது. ஏன்னா அப்பா அதை கொடுக்கவில்லை. இழுக்கிறது, வலிக்கிறது அதெல்லாம் கொடுக்கவில்லை. ஆகையினால மான் கால்களை போல என் கால்கள் பலன் கொள்ளும், கழுகுக்கு சமானமா என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். போக போக பலன் என்ன பண்ண போகுது? கூட்டிட்டு தான் போகுது. மைண்டுக்கு போகுதா? எல்லாம் என்ன பாக்குறீங்களா? பர்த்டே கேக்க கட் பண்ணும் போது என்ன சொல்ல வரணும்? நீங்க போன வருஷத்தோட இந்த வருஷம் என்ன ஆகுது? பலன் கூடுது, கம்மி ஆகுது. இல்ல 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 இல்ல, அது உலகம். வயசாகுது இல்ல, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, என்கிட்ட பேசாத. பலன் என்ன பண்ணுது? கூடுது. மைண்டு கதை செட் பண்ணும். யார் மைண்டு? யார் மனதுக்கு? உங்க மனதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா இப்போ பாருங்களேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை கையாண்டதுக்கும் ஒரு சூழ்நிலைய நீங்க கையாண்டதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இல்லையா? இருக்கு. நிறைய காரியங்களை கத்துக்கிறோம். அங்க காசை போடக்கூடாது, அங்க போட்டா உருவிட்டு போயிடுறானுங்க, இங்க இவனுக்கு கொடுக்க கூடாது, இவனுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம். நிறைய பேர் சொன்னாலும் நம்ம நிறைய காரியங்களை எப்படி கத்துக்கிறோம்? பை எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பார்க்கணும். ஒரு 60-70 வருஷம் இந்த பூமியில அப்படியே நீங்க மக்களெல்லாம் பார்த்து வாழ்ந்தீங்கன்னா அவன் எவ்வளவு பேச்சு பேசுறான், செய்யறது இப்படி செய்யறான், அதெல்லாம் தெரியுது. எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அப்ப வர வர முதிர்ச்சி அடைகிறோம். அப்ப எல்லாவற்றிலுமே முன்னேறிட்டு தான் போவோமே தவிர பின்னால வர முடியாது. பலன் குறையக்கூடாது, பலன் கூடும். அப்படிதான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சயின்டிஸ்ட் ஏன் செத்து போறான்றத ஆராய்ஞ்சிட்டே இருக்கிறான். தெரியவே இல்லை அவனுக்கு. அவன் என்ன சொல்றான்? அது வருது, இந்த வியாதி வந்துருது. ஏன் அந்த வியாதி வருது? அது இது ஜாஸ்தியா சாப்பிட்டான், இதை சாப்பிடாம இருக்கான். மெக்னீசியம், கால்சியம், அந்த விட்டமின், இந்த மினரல் இது ஜாஸ்தி ஆயிருச்சு, இல்லை இது கம்மி ஆயிருச்சு, அதனால இது போய் ஏதோ பண்ணிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அவன் ஆனா ஒரு இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டு இதனாலதான் மரணம் வருது கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு அவயவம் கூட ஸ்டாப் ஆகிற மாதிரி உண்டாக்கப்படவில்லை. ஒரு சீவு இப்படி சீவுனா கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த சீவுன அடையாளமே இல்லாம போயிருது. சில நேரங்கள் இந்த தழும்பு கூட இருக்க மாட்டேங்குது. ஏன்? செல்ஃப் ஹீலிங், தானே சுகமாகிறது.
இந்த மாதிரிதான் உங்களை ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார் ஏற்கனவே. இதை நம்புங்கள், இதை விசுவாசியுங்கள், இதை சுதந்திரிக்க வேண்டும். சுகமாய் இருப்பேன். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? நான் சுகமாய் இருப்பேன், நான் பலனாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், எந்த வியாதியும் இல்லாமல் இருப்பேன், வாதை என் கூடாரத்தை அணுகாது. ஆமா, டெய்லி சொல்லுங்க, பல முறை சொல்லுங்க. சில நேரங்களில் ஒரு சிம்டம் வரும், ஹஷ் அப்படின்னு தும்மல் வரணும், இயேசுவின் நாமத்தால போ, போ, இயேசுவின் நாமம், சளியெல்லாம் ஓடிப்போ, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் உச்சனம் உள்ளங்கால் வரை, இயேசுவின் ரத்தம் எல்லாவையும் சீரா வேலை செய், வியாதி வெட்டு விலகி போ, எல்லாம் தேவையில்லாத கிருமி எல்லாம் வெளியே போ, எல்லாம் நரம்பு தசை ரத்த ஓட்டம் எல்லாம் சீரா வேலை செய், எல்லாவையும் ப்ராப்பரா தேவன் படைத்தவன வேலை செய். இயேசுவே உடைய தலைமுறை சுகமா இருக்கிறேன், இயேசுவே என் பரிகாரிய கர்த்தர், இயேசுவின் நாமத்தால நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் சுகமா இருப்பேன். அப்படி என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? அப்படி தும்மணும்னு சொல்லிடணும். ஒரு இருமல் வந்தோன்னு சொல்லணும். இப்போ என்ன 2 தும்மல் வரும். ஆனா அதே சொன்னா 2 தும்மல் வருதே, அது 2 வந்தாலும் சரி, 3 வந்தாலும் சரி, 30 வந்தாலும் சரி, நான் சொல்றது தான். உயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் சொல்றாரு, அதுதான் உனக்கு கிடையாது, அந்த நிலம் உனக்கு கிடையாது, அந்த சொத்துலாம் உனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னா விட்டு போயிருவீங்களா? அப்படியா சார்? ஓ அப்படியா, 2 பேர் சேர்ந்து சொல்றாங்க இல்லைன்னு சொல்றாங்க, ஐயோ என்ன பண்றது? எதிர் வீட்டுக்காரனும் சொல்றான், பக்கத்து வீட்டுக்காரனும் சொல்றான் இல்லைன்றான், போயிருவீங்களா? போவீங்களா? ஏன் பத்திரம் எங்க அப்பா எழுதியிருக்காரு, இது ஏன் இடம், நீ கிளம்புன்னுவீங்க. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒன்றும் இல்லை, 3 இன்ச்சா 2 இன்ச்சோ நகர்ந்து காம்பவுண்ட் சவர் கட்டிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃபால்ட் இல்லை, கட்டுறவன் இப்படி தள்ளி கல்ல வச்சு அவன் பாட்டுக்கு போட்டான். அவங்க பல லட்சம் காம்பவுண்ட் கட்டாங்க. அவன் 2 இன்ச்சு தான் நினைக்கிறேன், தள்ளி வந்துச்சு. நீ தூக்குன்றாங்க, நீ தூக்கு, அது ஏன் இடம். 2 இன்ச்சா 1/2 இன்ச்சு கூட கொடுக்க முடியாது. சொல்றேன், காசு தரேன், என் இடம், எனக்கு தேவை என் இடம், நீ செவுர தூக்குன்னு சொல்லிட்டு அவன் ஜேசிபியை போன் பண்ணி வர வச்சிட்டான். அடிச்சு ஒருத்துக்கு சார், அது என் இடத்துல இருக்குது. 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ அதெல்லாம் விடுறது கிடையாது. ஆனா இந்த வேதத்துல பூமியை சுதந்தரிப்பா என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீங்க எல்லாம் என்னது? பூமியை சுதந்தரிப்பீர்கள். எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? பூமியை சுதந்தரிப்பேன். சத்தமா பூமியை சுதந்தரிப்பேன், நான் பூமியை சுதந்தரிப்பேன். என்ன அவ்வளோ பெருசா இருக்கு பூமி, எவ்வளவு பெருசு, அம்பத்தூரே எவ்வளவு பெருசு, சென்னை எவ்வளவு பெருசு, எவ்வளோ பெருசு, அதெல்லாமே எனக்கு கொடுப்பாரு. எங்க அப்பா சொல்லியிருக்காருங்க. எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு? பூமியை சுதந்தரிப்பான்னு சொல்லியிருக்காரு. அப்ப அது என்னது ஆகும்? மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அதுதான் ரோமர் 4:13 இருந்து தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ரோமர் 4:13, அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. சரி, இப்ப நீதி எப்படி நீதி ஆகுறீங்க? நீங்களே யாரு சொல்லுங்க? நீங்களே யாரு? நீதிமான். எப்படி நீதிமான் ஆனீங்க? எல்லாரும் சொல்லணும். உங்களுக்கு சில விஷயம் புரியலன்னா நீங்க என்ன பண்ணுங்க, சர்ச்சு முடிஞ்ச பிறகு கேளுங்க, இல்ல தனியா இருக்கிறப்ப கேளுங்க. ஏதாவது சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா கேட்டு தீர்த்துடுங்க. சரியா? அதாவது சொல்றாரு ஆனா ஒன்னும் புதுசா புரிய மாட்டேங்குதே அப்படின்னு இருந்துச்சுன்னா சொல்றேன். ஏன்னா சில நேரங்களில் சிலருக்கு 5 வாட்டி சொல்ல வேண்டியதா இருக்குது. அது பரவாயில்ல. ஸ்கூல்ல புரியலன்னா என்ன பண்றோம்? நீ கேள்றா, போய் மிஸ் கிட்ட கேட்டுவா. இல்ல புரியவே இல்லை அப்ப என்ன பண்றோம்? ஓ அந்த மிஸ் சரியில்லையா, சரி ஓகே, எப்படியோ டியூஷன் வச்சு எப்படியோ புரிய வச்சிடுறோம். பாத்தீங்களா? அந்த மாதிரி எப்படியோ புரிய வச்சிருவோம். ஏதாவது கதை சொல்லி வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்றோம்னா புரியாம மட்டும் இருந்துடக்கூடாது. ஏன்னா உலகத்தை சுதந்திரிக்க முடியாம போயிடும் அப்புறம். அதனால புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ என்ன குவெஸ்டின்னா, நான் நீதிமான், எப்படி நான் நீதிமான் ஆனேன்? இது என்னுடைய ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் எப்படி வருது? என் கலர் சட்டைனாலேயோ, என் ஹைட்டுனாலேயோ, என் வெயிட்னாலேயோ, நான் பட்ட படிப்புனாலேயோ, என் எந்த குடும்பத்துல பிறந்தனோ, எந்த ஊர்ல பிறந்தனோ, இதனால எதுனாலையும் வரவில்லை. நீதிமான் அப்படின்னு உங்களை நான் சொல்றேன். எப்படி உங்களை நான் நீதிமான்னு சொல்றேன்? ஆக்சுவலா நீங்கெல்லாம் யாரு? பாவி. எப்போ? அப்பா அம்மாவுக்கு பிறந்த உடனே நான் யாரு? பாவி. ஆனா இப்ப நான் உங்களை என்னன்னு சொல்றேன்? நீதிமான்னு சொல்றேன்.
எப்படி நான் உங்களை நீதிமான்னு சொல்றேன்? இயேசுவின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பரமபிதாக்கு மறுபடி பிறந்துட்டோம். அப்போ இப்போ என்னை எப்படி அழைக்கணும்? கழுவப்பட்ட பாவி, பரிசுத்தமாக்கப்பட்ட பாவின்னு அழைக்க கூடாது. அது வேற, இது வேற. அது கருப்பு, இது வெள்ளை. கருப்பு வெள்ளைன்னு சொல்லுவோமா? சொல்ல, அது கருப்பு, இது வெள்ளை. அது இருளு, இது வெளிச்சம். அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. லைட்டுக்கும் டார்க்னஸ்க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. பாவி, இது நீதிமான். நீங்கெல்லாம் யாரு? நீதிமான் தப்பு செய்யறான் சில டைம்ல, கரெக்டா? நீதிமான்றது என்னது? என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய ஸ்டாண்டர்ட். என்னங்க நீங்க நீதிமான்னு சொல்றீங்க? அதான் சிலர் கேட்க ஆரம்பிச்சிடும். என்னங்க நீதிமான்னு சொல்றீங்க, அவன் போயிட்டு சிகரெட் பிடிக்கிறான். நீதிமான்னு சர்ச்சைக்கு சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டான், ஆனா போய் ஒரு போதை பொருள் பண்றாரு. அவருக்கு தெரியல. நம்ம தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. நீ நீதிமான், நீ தேவனுடைய பிள்ளை. நம்ம பிள்ளைக்கு சொல்லி தரோம் பாரு. அப்பா அவன் பாக்குறான், அங்க போன உடனே ஒரு நாய்க்குட்டி அந்த சகதியில போய் உழுந்துது. அடா அழகா இருக்குது, அந்த நாய்க்குட்டி போய் சகதியில உழுது, நீ ஸ்பீடா போய் அங்க போய் தொங்கு தொங்குன்னு குதிக்கிறான். நம்ம என்ன சொல்றோம்? தம்பி இங்க வா, அந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, போய் தொங்கு தொங்குன்னு குடிக்கூடாது, அது டர்ட், அது அழுக்கு அப்படின்னு சொல்லி குளிப்பாட்டி என்ன பண்றோம்? பவுடர்லாம் போட்டு வீட்டுல உட்கார வைக்கிறோம். ஏன்? நீ பிள்ளை, அது நாய், அங்க போக கூடாதுன்னு சொல்றோம். இது மாதிரி தவறு நடந்து போயிருது. பண்ணக்கூடாதுதான், பண்ணலாம்லாம் சொல்லவே இல்லை, நான் பண்ணவே கூடாது. உலகத்திலே சொல்றாங்க பண்ணக்கூடாது, அது சரீரத்துக்கு கடிது. அப்புறம் எப்படி நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது? நீ நீதிமான், நீ தேவனுடைய பிள்ளை, உன் ஸ்டாண்டர்ட் வேற. இப்ப பாருங்க, ஒரு பெரிய ஆபீசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இல்ல நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க. எப்படி போவீங்க? நல்லா கோட்லாம் போட்டு நல்ல பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு போறீங்க. அந்த திருமணல ஒரு டீ கடை இருக்குதே, அங்க போய் உட்காருவோம்னு அப்படியே மண்ணுல போய் தொம்முன்னு உட்காருவீங்களா? சொல்லுங்க, உட்காருவீங்களா? டெய்லி அங்கதான் போய் டீ சாப்பிடுறீங்க. அது ஷார்ட்ஸ் போட்டு வீட்டுல போடுற ட்ரெஸ்ஸை போயிட்டு அங்க போய் தொம்முன்னு போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு வருவீங்க. ஆனா இன்னைக்கு நல்ல 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 உட்கார்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போவோம்னு போயிருவீங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்? எப்படி? ட்ரெஸ் நல்லா போட்டுருக்கிறோம்ல, கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பட்டு புடவையை கட்டிட்டு அங்கேயே போய் உட்காருவாங்க. பாக்குறவங்க கேட்பாங்க, என்ன நல்லா இவ்வளவு இதா இருந்துட்டு அங்க போய் உட்கார்றாங்களே. அதை தான் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க நீதிமான்ல, நீங்க பாவி இல்ல. அதனாலதான் அவன் செய்யற பாவத்தெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. உங்க ஸ்டாண்டர்ட் உயர்ந்துருச்சு. இங்க இன்னைக்கு கொலாடி சண்டெல்லாம் இல்லைல்ல. கொலாயெல்லாம் அது யார் போகும் எல்லாம் மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல இந்த கொலாய் சண்டை நடக்கும். நான் தான் கொடுத்த வச்சேன், நீ என்ன கொடுத்த வச்ச, நான் காலில இருந்து வெயிட் பண்ணுகிறேன். அந்த சண்டை ஒருவேளை அவங்க சண்டை போட்டுங்கிறாங்க. ஆனா திடீர்னு இவங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. கொலாய்ல போய் சண்டை போட்டா நல்லா இருக்குமா? இருக்கிற பதவிக்கு போர்வெல் கம்பெனியும் வைக்கலாம். என்ன அந்தஸ்து கூடிட்டு அந்த ஊர் ராஜான்னு வச்சுக்கோங்களேன், போய் கொலாயில போய் சண்டை போட்டு இருப்பாரா? அததான் இன்னைக்கு நான் சொல்றேன். நீங்க இந்த பூமியில இருக்கும்போது, பார்க்கும்போது, பழகும்போது, நான் ராஜா, ராஜா வீட்டு பிள்ளை, நான் நீதிமான், நான் புத்திரன், நான் உயர்ந்து இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்க வளர்த்துக்கணும். ஒருத்தன் சண்டை போடுறான், ஆமா நீ ஒன்று தெரியுமா, எனக்கு தெரியுமா, நான் 40% நான் 40% என்ன நினைச்சிருக்கிற, நீ யாரு? நான் அவன் கீழ் கிளாஸ்ல கீழே போய் சண்டை போட்டுக்கிறான், அவங்ககிட்ட போய் விட்டுருங்க. நீங்க உயர்ந்து இருக்கிறீங்க, ராஜாவா இருக்கீங்க. ராஜா எல்லாம் போயிட்டு பேசிட்டுலாம் இருக்க மாட்டாரு. என்ன தெரியுமா சொல்லுவாரு? அப்படின்ட்டு போயிருவாரு. அவள்தான். என்ன அர்த்தம்? சைலண்டா முடிச்சுருவாரு. இன்னைக்கு நம்ம யாரையும் முடிக்க போறதுலாம் இல்ல. என்ன சொல்றேன்னா, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்பாட்ட சொல்லுவோம், ராஜாட்ட சொல்லுவோம். கீழே இறங்கி போய் அப்படிலாம் அடிச்சு போயிட்டு அதெல்லாம் வேணவே வேணாம். ஏன்னா நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்திருக்கு. அதான் நீதிமான் என்கிற அந்த ஸ்டாண்ட். அப்ப இங்க உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டும் சொல்லிட்டு விடல, அவன் சந்ததிக்கு மட்டும் சொல்லிட்டு விடல. யாருக்கு போட்டிருக்குதுன்னா, விசுவாசத்தினாலே.
இப்ப நான் உனக்கு சொல்றேன் நீ நீதிமான்னு, இப்ப நீங்க ஏத்துக்கிறதே கஷ்டமா இருக்குது. என்ன நாம நம்ம போன வாரம் என்ன பைபிள் படிச்சோம், போன வாரம் நம்ம என்ன சர்ச்சுக்கு வரலையே, போன வாரம் நம்ம ஜோம் பண்ணலையே, அது வேதத்தை வாசிக்கலையே, ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா, அப்பெல்லாம் நம்மளுக்கு நிறைய வரும், எண்ணங்கள் வரும். நீ தான் பெரிய அவர் சொல்றாரு, ஆனா அதெல்லாம் நம்பாத, அது நீ கிடையாதுன்னு உள்ள வந்து. இப்ப நான் எல்லாரும் பேசுறேன்ல, நீ என்ன வீட்டுல ஒழுங்கா பேசிட்டியா? எவ்வளவு கோவப்பட்ட நீ? எங்க உள்ள இருந்து சவுண்ட் வரும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆமா நான் கோவப்பட்டேன், ஆமா நான் சரியா பைபிள் வாசிக்கல, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா நான் நீதிமான் தான். உங்க புள்ள எப்ப பிள்ளை? உங்க புள்ள எப்ப பிள்ளை? சொல்லுங்க, பேசுங்க. எல்லாம் உங்க பிள்ளை எப்ப பிள்ளை? எப்பயுமே பிள்ளைதான். இல்ல உன் நல்ல மார்க் வாங்கினதான் பிள்ளை, அது சும்மா சொல்லிக்கலாம் வேணாம். நீ மட்டும் மார்க் கம்மியா வாங்கி ஃபெயில் ஆன என் புள்ளையே கிடையாது சொல்லிக்கோ. காலைல எந்திரிச்சு அப்படிதான் ஃபர்ஸ்ட் இட்லி போட்டு கறி எடுத்து கொடுக்குறீங்க. என்ன புள்ள இல்ல நேத்து நைட் சொன்னா, அது என்ன சார் பண்றது, பிள்ளை தான் செஞ்சாகணும் அப்படின்னு நீங்க கரெக்டா கொடுத்துறீங்க உங்க பிள்ளைக்கு. கரெக்டா? அந்த ஸ்தானத்தை மாற்ற முடியுமா? அவன் செயல் மாற்ற முடியுமா? சும்மாலாம் காலைல எந்திரிச்சு என் புள்ள நல்லா சொல்ல முடியாது, மாற்றவே முடியாதுங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலும் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து மாற்றவே முடியாது. ஆனா நான் தேவனுடைய பிள்ளைனா ஒரு லெவல்ல நான் நடந்துக்கணும், என் ஸ்டாண்டர்டை உயர்த்துக்கணும், வேதத்துக்கு போகணும். ஆமா நான் உயர்ந்த நிலையில இருக்கேன், ராஜாவா இருக்கேன், பிள்ளையா இருக்கேன், இப்படிதான் நடந்துக்கணும். அந்த பாவத்தை பாவம் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அட்ராக்டிவா தான் இருக்கும். ஒயின் ஷாப்புக்கு லைட் ரொம்ப பிரைட்டா போட்டு ரொம்ப அட்ராக்டிவா வரவழைக்கு தான் இருக்கும். உலகத்துல பாவம் செய்கிற எல்லா அசுத்தங்களும் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா தான் இருக்கும். ஆனா என் ஸ்டாண்டர்டு அவ்வளவு கீழே இறங்கி போய் நான் அதை செய்ய முடியாது. என் ஸ்டாண்டர்ட் உயர்வான ஸ்டாண்டர்டுங்க, ராஜாங்க, நான் நீதிமானுங்க, நான் தேவனுடைய பிள்ளைங்க, கீழே இறங்கி போய் அதை நான் செய்ய முடியாது. அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், வேதத்துக்கு போனோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த சுதந்திரிக்கிறது எல்லாம் எப்படி எனக்கு வர ஆரம்பிக்கிறது? நான் நீதிமானா இருக்கேன், இந்த நீதிமானன்றதே நான் விசுவாசிக்கிறேன். சரி, என்ன வேதம் வாசிக்கல, இன்னையில இருந்து வாசிப்போம், இன்னையில இருந்து ஜெபம் பண்ணுவோம், இன்னையில இருந்து கரெக்டா நடப்போம், அவ்வளவுதான். சுதந்திரிக்கிறதுன்னு வரும்போது எப்படி வரப்போகுது அது உங்களுக்கு? விசுவாசத்தினாலே நீங்கள் நீதி அடைந்ததினாலே நீங்கள் சுதந்திரவாளி. ஆபிரகாமின் சந்ததியில் இந்த உலகத்துல வாழும் போதே அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி வந்துடும். இது எந்த இல்லைன்னு சொன்னா நான் அதை மேனேஜே பண்ண மாட்டேன். இது எனக்கு இல்லைன்னு சொன்னா அது நம்மளுடைய இது. இப்ப பாருங்களேன், சும்மா இஷ்டத்துக்கு பயன்படுத்தும் இன்னொருத்தர் பொருள்னா, அது ஸ்கிராச் ஆகக்கூடாது, அதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும்னா எப்படி பார்ப்போம்? அது நம்ம பொருள்னா தான் நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்ப்போம். அது அங்கே வாங்கினது போறோம் இல்லை, அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், வாடகைக்கு தான் வாங்கினது இல்லை. ஆனா அவங்க பொருள்னா அப்படியே தொடச்சி பல ஸ்கிராச் ஆகிடக்கூடாது, பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். அப்ப இந்த உலகத்தை சுதந்திரிப்பான்றது அதெல்லாம் வருமா, அதெல்லாம் என்ன வரும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் ஓனர்ன்றதே தெரியல. ஓனர் யாரு? எங்க அப்பா. இன்னைக்கு என்ன எங்க அப்பா இந்த பூமிக்கு ஓனரா மாத்தி வச்சிருக்கிறாரு, சுதந்திர வழியா வச்சிருக்காரு. அப்ப இந்த உலகத்தை சரி பண்ற வேலை யார் வேலை? அவருனா இங்க உட்காந்து மோடியை பத்தி எல்லாம் பேச, மோடி என்ன பண்றாருன்னா அவரெல்லாம் விட்டுருங்க. நம்மள ஆண்டவர் இந்த பூமியில பிள்ளையா புத்திரனா சுதந்திர வழியா வச்சிருக்காரு. நம்ம என்ன சரி பண்ண முடியும்? இயேசுவின் நாமத்தில் அந்த தெரு சரியாகட்டும், அசுத்தங்கள் நீங்கட்டும், பிசாசின் கிரியை அழியட்டும். இந்த இடத்த நீங்க என்ன பண்ணுங்க, டாமினேட் பண்ணுங்க. ஆதியாகமம் 1:26-28 அதான் சொன்னார். ஆளுகை செய். எதை? பூமிய ஆண்டுகொள். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது. எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சரி, இப்போ உலகத்தை சுதந்திரிப்பான்னு சொல்லிட்டேன். இப்ப நீங்க என்னத்தை எடுக்கணும்? உலகத்தையும் எடுக்கணும். உலகத்தை எடுக்கணும். எத்தனை 1000 ஏக்கர் பயங்கர பெட்டாஸ், பல லட்சக்கணக்கான ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். ஆனா நம்ம இந்த பூமியில இருக்கும்போது நிறைய அதை சுதந்திரிக்கணும், எடுத்துக்கணும். இந்த லீஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் ரட்சிப்பை சுதந்திரிக்கிறோம்.
அங்க ஸ்டாப் பண்றதுல அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரட்சிப்பை சுதந்திரிச்ச உடனே பறந்துட்டோம், இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க நிறைய பேர். இப்ப என்ன சார், ரட்சிக்கப்பட்டாங்க, மகனே வா, அதாவது வெளியில கூட்டம் நடத்தும் போது என்ன சொல்லுவோம், மகனே வா, நீ எங்க இருக்கிற பரவாயில்ல, அப்படியே வா, பாவியா நீ வரவால வா, குடிச்சிருக்கியா பரவாயில்ல வா, போதம் இருந்தா அதெல்லாம் நீ விட்டுல பாத்துக்கலாம், வா நீ வா மகனே வா, இயேசு அழைக்கிறார். வந்துட்டாரு, ரட்சிக்கப்பட்டார். அப்புறம் சபைக்கு வர்றாரு. இப்ப என்ன சார், ஒன்னும் இல்லை, செத்து போ, அவ்வளவுதான் அழைச்சிங்க. ஆமா அழைச்சோம். இப்ப என்னது அடுத்து, நீ செத்தா மோட்சம். அது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்து நிறைய இருக்கு. அதுல ஒண்ணு பூமியை சுதந்திரிப்பான், இன்னொன்னு சுகமா வாழ்றது, இன்னொன்னு நீடித்த நாளா வாழ்றது, இன்னொன்னு ஐஸ்வர்யமா வாழ்றது, இன்னொன்னு எதை செஞ்சாலும் வெற்றி அடைகிறது, இன்னொன்னு தயவுல வாழ்றது, இன்னொன்னு பல குடும்பங்களை பல குமாரர்களை இந்த ராஜ்யத்துல சேர்ப்பது. இதெல்லாமே இருக்குது. வெறும் உள்ள வந்தோம், ரட்சிக்கப்பட்டோம், இப்ப அடுத்து என்ன, எல்லாம் செத்து போயிட்டா மேல போயிடலாம், அதுவா? இல்ல இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு விசுவாசம். சரி, விசுவாசம் என்ன? அதுதான் இங்க போடுது 11:1. விசுவாசமானது நம்பப்படுதல் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல ரொம்ப நல்லா வருது, வாசிக்கிறேன். ஃபெய்த் ஆம்பிளிஃபைட் பைபிள், எபிரேயர் 11:1 ஆம்பிளிஃபைட் பைபிள்ல பாத்தீங்கன்னா, now faith is the assurance, title deed, confirmation of things hoped for. இந்த ஹோட்டல் போனோம்னா கன்ஃபர்மேஷன் நம்பர் தரான், ட்ரெயின் பஸ் எல்லாம் புக் பண்ணா கன்ஃபர்மேஷன் நம்பர் வருது. ஹோட்டலுக்கு போறோம், இங்க இருந்து புக் பண்ணிட்டோம், ரூமை புக் பண்ணிட்டோம், ஹோட்டலுக்கு போறோம், போனோம்னா சொல்றோம், என்ன கேட்கறாங்க, பேர் என்ன சார், பேரு, நம்பர் தான் இருக்கா, ரெஃபரன்ஸ் கன்ஃபர்மேஷன் நம்பர் கொடுக்குறோம், கன்ஃபர்மேஷன் நம்பர். ஐயோ ஹோட்டல் ஃபுல்லா இருக்குது, என்ன பண்றது? இந்த கதையெல்லாம் சொல்லாத, நான் புக் பண்ணிட்டேன். நீ ரூம் எல்லாம் எப்ப சொல்லியிருக்கணும், புக் பண்றப்பே சொல்லியிருக்கணும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ எவனையா தூக்கி வெளியே போடுவியோ இல்ல புது ரூமை போடுவியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இருக்குது கன்ஃபர்மேஷன் நம்பர், எனக்கு தேவை ரூம். ட்ரெயின்ல போய் சண்டை போடும், இங்க இருக்குது எனக்கு டிக்கெட்ல நம்பரு, ஏன் ஷீட் இது, பக்கத்து சீட்ல கூட உட்கார மாட்டாங்க சார், அங்க உட்காந்து ஏன் ஷீட்ல தான் நான் உட்காருவேன், உன் சீட்டாது, உன் சீட்டாது, நீயா செஞ்ச, நீயா வாங்கின, இல்ல இல்ல இல்ல, கன்ஃபர்மேஷன் நம்பர் உறுதி. அந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்குல்ல, அதுதான் இந்த வேத வசனம். இதுதான் உங்கள் விசுவாசம். எனக்கு விசுவாசம் இல்லைன்னா சொல்லாதீங்க, கன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்கா, அதான் விசுவாசம். எது கன்ஃபர்மேஷன் நம்பர்? இயேசுவே என் பரிகாரியாகிய கர்த்தர், அதுதான் என் கன்ஃபர்மேஷன் நம்பர். இல்ல எல்லாம் நம்புறேங்க, எல்லாம் நல்லாயிரும், எல்லாம் நல்லாயிரம் சொல்லாதீங்க. எதை நம்புறீங்க? எல்லாத்தையும் நம்புறீங்க. எதை நம்புறீங்க? எல்லாம் நம்புறேன், இந்த கதையில சொல்லக்கூடாது. வசனத்துல எதை நம்புறீங்க? எல்லாத்தையும் நம்புறேன்னு சொல்லாதீங்க. எந்த வசனத்தை நம்புறீங்க? எதின் மேல இருக்கீங்க? அதான் அந்த வசனம் இருக்குல்ல, அந்த வசனம், அதாவது அந்த மெய்ப்பர் இப்படிலாம் நம்ம போயிட்டு அங்க ஹோட்டல்ல பேச முடியுமா? அந்த நம்பர் சொன்னீங்களா, அந்த சொல்லுங்க 7-3 இப்படிலாம் பேசிட்டு முடியுமா? அங்க கரெக்டா சொல்லணும் கன்ஃபர்மேஷன் நம்பரு, அப்பதான் உள்ள விடுவாங்க. வாழ்க்கையில என்ன வேணுமோ அதற்கு சரியான வசனத்தை இங்க போய் எடுத்து அதை பேசுங்க, அதை இருதயத்துல வைங்க, அதை வாயில வைங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் என் கன்ஃபர்மேஷன் நம்பர். அவனுக்குள்ள அவன் போக போக மோசமாகட்டும், என் வீட்டில் இருக்கிற ஒருத்தனும் சொல்றது கேட்க மாட்டான், வரமாட்டான், இயேசுவே சபிக்கிறான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு கன்ஃபர்மேஷன் நம்பர் இருக்கு. என்ன நம்பரு? இயேசுவே என் பரிகாரியாகிய கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமா இருக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் இயேசு, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளையுடைய சமாதானம் பெரிதார். இன்னைக்கு சமாதானமாவே இல்லை, இன்னைக்கு இவன் படுறது சமாதானமா வருது, ஏறுது டென்ஷன். ஆனா நான் என்ன சொல்ல போறேன், கன்ஃபர்மேஷன் மாத்தி போய் நம்பர் பேசிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்க. கோச் S4ன்னு போட்டிருக்குது, நீங்க S2ல எங்கேயோ போயிட்டு உக்காந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல போக தான் முடியுமா? அதெல்லாம் போக முடியாது, கரெக்டா தான் போக முடியும். அதனால சரியான வார்த்தையை எடுத்து சரியாக பேசுங்கள், அதுதான் விசுவாசம். வசனம் தான் சொல்லுது, faith is the assurance, title deed and confirmation.
டைட்டில் டீட்னா என்ன? நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஆணைப்படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் படி, நம்ம ஊர்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு படி ஒரு நிலத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அந்த நிலத்துக்கு உங்களுக்கு பட்டா இருக்கணும், பத்திரம் இருக்கணும். இல்ல இன்னைக்கு நைட் எல்லாம் மாறுது, நீ உன் நிலத்தை வச்சிருக்கிறன்னா காலையில 6 மணிக்கு போய் உன் பவுண்டரியை சுத்தி ஒருக்கா நடக்கணும், இல்லாட்டி நைட்டு ஒருக்கா நடக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்கன்னா என்ன பண்றது? ஒண்ணு பண்றது, கிளம்பி போக வேண்டியதுதான். 2 நாளா வரவில்லை, இந்த இடம் உனக்கு இல்லைன்றாங்க. அப்புறம் ஆனா சட்டம் இன்னைக்கு என்ன சொல்லுது? பத்திரப்பதிவு பண்ணிருக்கியா, பட்டா வச்சிருக்கியா? இந்த வசனம் தான் பட்டா, இந்த வசனம் தான் பத்திரம். இதுல சொல்லி இருக்கா, அப்ப அது எந்த உலகத்தை சுதந்திரிப்பான்றத பத்திரமா நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பத்திரம். சிலர் என்ன பண்றாங்க, அதெல்லாம் வேணாம், உலகத்தை சுதந்திரிக்கலாம், சந்தோஷமா இருந்தா போதும், அதான் உங்க பத்திரம். சந்தோஷம் இருக்கும், உள்ள சந்தோஷம் இருக்கும், வெளியே ஒண்ணுமே இருக்காது. அதான் உங்களுக்கு பத்திரமே இல்லையே. இந்த பத்திரத்தை யார் போடுறா? நீங்க தான் போடுறீங்க. ஏகப்பட்ட பத்திரம் இருக்கு. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கு? faith is the assurance, உறுதி. விசுவாசம் என்பது ஒரு உறுதி. என்ன உறுதி? டைட்டில் டீட் ஆர் கன்ஃபர்மேஷன். பத்திரமா நீ வச்சுக்கிறியா, இல்ல கன்ஃபர்மேஷன் நம்பர் மாதிரி போட்டு வச்சிருக்கியா? of things hoped for. ஏதோ ஒண்ணு நம்புற, என் வாழ்க்கை நல்லாகும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும், இருக்கிற கடன் எல்லாம் மாறி போகணும். நான் என்ன சொல்லணும்? இந்த பூமியிலே நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். ஐஸ்வர்ய சம்பனராகிய இயேசு என் தகப்பன், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் இல்லாமல் இருப்பதில்லை. இதுதான் என்னுடைய பத்திரம், இதுதான் என்னுடைய கன்ஃபர்மேஷன் நம்பர். நீங்க அழுகலாம், உருளலாம், புரளலாம், மேபி சிலது கிடைக்கலாம். உங்க வீட்டுல உங்க புள்ள பல்ட்டி அடிச்சு அழும்போது என்ன பண்ணுவீங்க? சில நேரத்தில் டென்ஷன் ஆயிட்டு இந்தாடான்னு கொடுத்துட்டு போயிருவீங்க. எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க மாட்டீங்க. அழுதா என்ன சொல்லி தரோம்? நீ சொன்னது இல்லையா உங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க, அழுதா என்னது கிடைக்காது, ஆர்ப்பாட்டம் போட்டா கிடைக்காது. ஆனா இன்னைக்கு நம்ம அதை தான் செய்யறோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது, அப்படின்னு கொஞ்சம் போட்டா நம்மளுக்கு நல்லா இருக்குது, பிள்ளைக்கும் நல்லா இருக்குது. எனக்கு வேணும், இப்பவே வேணும், நீ வாங்கி தர மாட்டியா, அது பண்ண மாட்டியா? இந்த சவுண்ட்லாம் விடாத, அல்லாத, ஆர்ப்பாட்டம் பண்ணாத, ஏழு வாங்கி தரேன் சொல்றோம்ல. எங்க சொல்றோம்? வீட்டுல எல்லாம் சொல்றோம். அதேதான் இன்னைக்கு நானும் சொல்றேன். உங்களுக்கு எது வேணுமோ இங்க போய் பார்த்து, கன்ஃபர்மேஷன் இருக்கா, பத்திரம் இருக்கா, அதே பாருங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அது இருக்குது. வீட்டுல நம்ம பத்திரத்தை, டாக்குமெண்ட்டை பீரோல வச்சிருக்கோம். சில நேரத்தில் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பேங்க்ல வச்சிருக்கோம். ஆனா அந்த நிலம் யாருது? எந்து. ஏன்? பத்திரம் இருக்கு, நாங்க இல்ல. சில நாள் பல மாசம் பல வருஷம் கூட போய் பார்க்கலாம், ஆனா அது எந்துதான். இது மாதிரி உங்களுடைய தான் சுகம், செழிப்பு உங்களதுதான், வெற்றி உங்களதுதான், நல்ல குடும்ப வாழ்க்கை உங்களதுதான், இந்த பூமியை சுதந்திரிக்கிறது அது உங்களதுதான். மாற்ற முடியாது. நீங்க எடுங்கன்ற. எத்தனை பேருக்கு புரியுதுல? கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னவா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி பழைய ஏற்பாட்டில இருந்து வசனத்தை ரெஃபர் பண்றாங்க. கிறிஸ்து நமக்காக சாபமாகி, இதுதான் பத்திரம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? பத்திரத்துல என்ன எழுதியிருக்காங்க? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மளை தூக்கிட்டாரு, நம்மளை ரெஸ்டோர் பண்ணிட்டாரு. எப்படி? அந்த சாபம் நம்ம மேல வராம இருக்கிறதுக்கு அவர் மேல சாபத்தை வாங்கிட்டு
என்ன சாபமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேரா என்ன மீட்டு கொண்டு வந்து வச்சிட்டார். சரியா? ஏன் இது நடந்துச்சு? கிறிஸ்து சாபமாயிட்டார். சரி, கிறிஸ்து சாபமாயிட்டார்னு பத்திரத்துல எழுதி வச்சுட்டாங்க. இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க பையன் தப்பு பண்ணிட்டான், நல்லா போட்டு அடிச்சிட்டீங்க. கோவம் வந்துச்சு, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டா, இப்படிதான் பண்ற, எப்பயுமே இப்படிதான் பண்றான். கோவம் வந்துச்சு உங்களுக்கு, நல்லா போட்டு சாத்துறீங்க. அவனும் வாங்கிட்டான், தப்பு பண்ணிட்டோமே, என்ன பண்றது அப்படின்னு வாங்கிட்டான். அப்புறமா நீங்க போயிட்டு சாயந்தரம் ஆபீஸ் முடிச்சு வந்தீங்க, உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வந்துருச்சு. திருப்பி கூப்பிட்டு என்ன நினைச்சுங்கிற, நீ நேத்து தப்பு பண்ணிட்ட அவள்தான் அப்படின்னா வந்து சரி ஓகே, காலைல பண்ண அடி வாங்கணும், அது பேலன்ஸ் இன்னும் முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவான். நைட்டு தூங்கிட்டு காலைல இருந்துச்சு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேஸ் ஆயிடும். போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றோம், பெரிய பேசிட்டேன், தப்பு பண்ண ஒரு வாட்டி அடிச்சிங்க, அதோட கதை முடிஞ்சு போயிடுச்சு. சரி சாயந்தரம் ஒரு வாட்டி அடிச்சிங்க, அதுவே அடி குடிச்சிருக்க கூடாது, மூணாவது வாட்டி அதுக்கு அடிக்கிற. நீங்களா அடிக்கிறது இல்லை யாரும் இல்லைங்களா சொல்றேன். அப்போ நீங்களே பண்ண மாட்டீங்களா? நீங்க எத்தனை பேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி? ஒரு வாட்டி அடிக்க மாட்டோம், அப்படியே தப்பு பண்ணா கூட எப்படி ஒரு வாட்டி கோவத்துல அடிச்சுட்டு அப்புறம் கூட என்ன பண்றது, சாரிப்பா நான் கோவப்பட்டேன், நீ ஏதோ நினைச்சுக்காத, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், நீ ஏதோ கேட்டி அந்த சட்டை அந்த கேம் ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம போய் சாரி கேட்கிறோம். யாரு? இதான் நம்ம கதை. ஆனா நம்மளை விட ஆண்டவர் ரொம்ப மோசமானவராமா. எப்படி? நம்மளோட ரொம்ப மோசமானவர். நம்மளே வந்து பண்ண தப்புக்கு ஒரு வருஷம் தண்டனை கொடுப்போம், ஆண்டவர் வந்து பொழுதானுக்கு நம்மளை தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறாரா? இங்கதான் கிறிஸ்து எனக்காக சாபமாகி எழுதி இருக்கிற, அப்புறம் எதுக்கு என் மேல சாபத்தை போட போறாரு? இல்ல, உனக்கு சாபம் வருகிறது. எங்க இருந்து வருது? ஆண்டவர் அனுப்புகிறார். எங்க இருந்து அனுப்புறாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் சாபமே அவர்கிட்ட இருந்து வரல, மனிதன் செஞ்ச பாவத்தினால அவனை வருவிச்சு கொண்டான். பிசாசு அவன் மோசமானவன், திருடன், கொலைகாரன், எல்லா அட்டூழியத்துக்கும் எல்லா நாசம் மோசத்துக்கும் காரணம் அவனாலதான் எல்லா நாசமும் வந்துச்சு, சாபம் வந்துச்சு. அதை மீட்டார் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்தார். அவர் சுமந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நான் சுமக்கணும்? இல்ல, அது வந்து சும்மா கிடையாது, அது வந்து வந்துருக்குது. இப்போ சரி வந்துச்சு, இப்ப நான் ரட்சிக்கப்பட்ட, நான் நீதிமான் ஆயிட்டேன். நீதிமான் ஆனா என்ன ஆயிருது? நீங்க எல்லாம் நீதிமான் தானே, இங்க இருக்கவங்க எல்லாம் நீதிமான் தானே, எல்லாம் இயேசுவின் பிள்ளை தானே. அப்படி இல்லைன்னா பிரச்சனை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு உங்க சொந்த ரட்சகர்னு சொல்லுங்க, இயேசு உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் மரித்தார், அவர் உயிர்த்தார், நம்புங்க, அவ்வளவுதான், ரட்சிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. இருதயத்துல விசுவாசி, வாயினால சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. அப்பவே நீங்க சொன்ன அப்பவே சாபம் இல்லை. குழந்தைய பிறந்தோம்ல மறுபடி, அந்த செகண்ட்லயே என்னது இல்ல? சாபம் இல்ல. என்னது? ஆசீர்வாதம். ஏன் சாபம் இல்லைன்னா, கிறிஸ்து நமக்காக சாபமாகி எத்தனை வாட்டிங்க பலி செலுத்துறது? எல்லாவற்றிற்கும் சேர்ந்த ஒரே பலியாக இயேசு மரித்தார். இப்போ என் சாபத்தை நீக்கணும்னா சும்மாலாம் நீக்க முடியாது, இயேசுதான் திருப்பி மரிக்கணும். அப்புறம் இயேசுதான் மரிக்க போறது இல்ல, மரிச்சாச்சு, சாபத்தை சுமந்தாச்சு. இன்னைக்கு நான் என்ன தெரியுமா சொல்லணும்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா சபிக்கப்பட்டவனாக தான் இருப்பேன். உங்க மேல சாபம் இல்ல, ஆனா சாபம் இருக்கு. சாபம் இருக்குது, உருவிட மாட்டேன், நடக்க மாட்டேங்குது, ஓட மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே நடக்கல, நான் போனாலே வழங்காம போயிருது. கண்டிப்பா வழங்காது, எதுவும் வாய்க்காது. ஆனா நான் மாத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? இந்த பத்திரம், இந்த கன்ஃபர்மேஷன் நம்பர் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து எனக்காக சாபமாயிட்டு சொல்லியிருக்கு. சாபத்திற்கு என்ன நீங்களாக்கி மீட்டு கொண்டாட்டு சொல்லியிருக்கு. அதனால நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்தில் இல்லை. எல்லாம் சத்தமா சொல்லுமா? கிறிஸ்து எனக்காக சாபமானார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமானார், கிறிஸ்து என்னை மீட்டுக் கொண்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நம்புறீங்களா? இதான் உங்க டைட்டில் டீட், இதான் உங்க பத்திரம், கன்ஃபர்மேஷன் நம்பர்.
இதுதான் விசுவாசம். அப்போ சாபம் மாதிரி இருக்குது, ஏதோ உருளுது, காசு நஷ்டமாகுது, சம்பாதிக்கிறதெல்லாம் நிக்க மாட்டேங்குது, சம்பாதிக்கிறோம் ஆனா வேற எங்கேயோ செலவு வருது, ஏதாவது ஒரு செலவு வருது, பல்பு ஃபியூஸ் ஆகுது, ஃபேன் மோட்டர் ஓடுது, இது ரிப்பேர் ஆகுது, ஃப்ரிட்ஜு போகுது, ஏசி ஓட மாட்டுது, ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்கு. லிட்டரலா தெரியுது சாபம் மாதிரி. என்ன பண்றது? இப்பதான் நான் சாபிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகன்னு கலாத்தியர் 3:13 போட்டிருக்குது. இப்ப 14 பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். 3:14 என்ன போட்டிருக்குது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். இப்ப நம்மளுக்கு டவுட்டா இருக்குதுல்ல, ஐயா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் ஐயா, அது ஆபிரகாம் ஐயா, அது ஈசாக் ஐயா, அப்ப எல்லாத்தையும் கிழிச்சிருவான். ஆபிரகாமை கிழிச்சு தூக்கி போட்டுரு, ஈசாக்கையும் கிழிச்சு தூக்கி போட்டுருவான், எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவான். எதுக்கு பைபிள்? அதான் என்னை பத்தி சொல்லி அப்புறம் எதுக்கு இதை படிக்கணும் சொல்லுங்களேன். நம்மளுக்கு ஏதோ பிரயோஜனமா இருக்க போனா ஏதோ படிக்கலாம். இது ஆபிரகாம், அது ஈசாக், அது யாக்கோபு. அப்ப ஆக மொத்தம் எனக்கு எதுவுமே இல்லையா? ஒன்னும் இல்லை. உனக்கு என்னது? சேர்த்து பாரலாம் போ. அட்லீஸ்ட் அதையாவது உடனே பண்ணி கொடுங்க, அனுப்பிச்சு விடுங்க. இங்க இருந்தே என்ன வீடா நான் போயிடுறாங்க, அதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாம் பாருங்க ஃபால்ட். எல்லாம் என்ன போட்டிருக்குது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். புறஜாதி, நம்ம எல்லாம் புறஜாதி. எங்க தாத்தா ஆபிரகாமா? இல்ல. உங்க தாத்தா ஆபிரகாமா? இல்ல. நீங்க என்ன யூத மார்க்கத்துல பிறந்தீங்க? இல்ல. இஸ்ரவேல் தேசத்துல பிறந்தீங்களா? இல்ல. நம்ம தாத்தாலாம் யூதல். நம்ம இங்க தமிழ்நாட்டுல எங்க பக்கத்துல எங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. நம்ம எல்லாம் புறஜாதி, நம்ம எல்லாரும் புறஜாதி. நம்மளை பத்தி தான் இங்க போட்டிருக்குது. என்ன பத்தி தான் டாக்குமெண்ட்ல எழுதி இருக்குது, உங்களை பத்தி தான் டாக்குமெண்ட்ல எழுதி இருக்குது. பத்திரத்துல என்ன எழுதி இருக்குது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் எனக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எப்படி பெறுவோமா? விசுவாசத்தினால. விசுவாசம் என்ன? இங்க போய் பத்திரத்துல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்து அதை சொல்றதுதான் விசுவாசம். ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன். ஃபெய்த்னா என்னன்னா, acknowledging and speaking what God has already said. தேவன் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையை அதை ஒற்றுக்கொண்டு ஆமாம் போடுறதுதான். ஆமா சாமி சொல்லுவாங்க. ஆமா 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 ஆமா. நீங்க மெசேஜ் கொடுக்கும் போது நீங்க சொல்ல ஆமா 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 கரெக்ட் கரெக்ட், எதுவுமே புரியல, அதெல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் ஆனால் கரெக்ட், ஆமேன் 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 ஆமா ஆமா சொல்லிட்டே இருங்க, வந்துடும். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து தப்பா சொல்ல போதில்ல, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தான் சொல்றேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல வரும். ஈசாக்கை போல பழுகி பெருகுவீர்கள், வர வர விருத்தி அடைவீர்கள். யாக்கோவை போல 2 பரிவாரங்களாக உங்களுக்கு பெருகுவீர்கள். யோசேப்பை போல உயர்த்தப்படுவீர்கள், தானியேலை போல உயர்த்தப்படுவீர்கள். ஆமா, பூமியின் உயர்ந்த இடங்களை கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். வலப்புறம் இடதுபுறம் எல்லா பக்கமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிற பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. ஒரு குறைவில்லாமல் இருக்கும். நீடித்த நாட்களா இந்த பூமியில இருப்பீர்கள். இப்படிதான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா 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 கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆமா ஆமா, என் பத்திரமும் அதே தான் சொல்லுது, என் பத்திரம் அதே தான் சொல்லுது, என் கன்ஃபர்மேஷன் நம்பர் அதுவும் அதே தான் சொல்லுது, அதே தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் நடக்கும். மாத்தி சொல்லிடக்கூடாது. இப்போ பத்திரத்துல இல்லாததெல்லாம் சொல்லாதீங்க. உனக்கு வியாதியை கொடுத்து உன்னை நாசமாக்கி உன்னை உருப்படி இல்லாமல் பண்ணுவார். இருக்கா? சொல்லுங்க, இருக்கா இல்லையா? அப்படிலாம் இல்ல. என்ன இருக்கு? நான் வாழ்ந்திருப்பேன், சுகமா இருப்பேன், நீடித்த நாளா இருப்பேன். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருப்பேன். இதெல்லாம் தானே சொல்லப்பட்டிருக்குது. இதான் பத்திரம், இதான் கன்ஃபர்மேஷன் நம்பர். நான் இப்ப சொல்லும் போது உங்களுக்குள்ள கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா, நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்னு உங்களுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வரும். ஏன்னா உங்களுக்குள்ள ஏற்கனவே கிறிஸ்து இருக்கிறார்ல. இப்ப யாரும் இதை அறிவிக்கல உங்களுக்கு இவ்வளவு நாள், யாரும் சொல்லல. சுவாசனாலும் சொல்லல, கிறிஸ்து மூலமா வந்திருக்கணும் சொல்லல. கஷ்டமா இருந்தவன என்ன சொல்றாங்க? நம்ம ஜெபிக்கிறதுலயும் வேத வாசிக்கிறதுலயும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கிறதும்
நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமை, இந்த வாழ்க்கை முறை. மூச்சு விடலாமா விட வேணாமான்னு வந்து கேட்பீங்களா என்னைக்காவது? எல்லாம் ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு சார், மூச்சு விடலாமா? மூச்சு விடலாமான்னு கேள்வியே கிடையாது, விட்டுதான் ஆகணும். ஏன்னா இருக்கணுமே. குச்சி வச்சோம்னா அவ்வளவுதான், என்ன ஆகும்? போயிடும். அதை கேட்கறதே கிடையாது. அது மாதிரி வந்து வேத வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறது, இதெல்லாம் இதுதான் வாழ்க்கை. அப்படிதான் இருக்கணும். ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, அது எப்படி பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அது வந்து ஒரு பாரமா மாறிடுது. அதை வேற பண்ணணுமா, இதை வேற செய்யணுமா, நம்மளுக்கே டைம் ஆயிட்டு இருக்குது ஆபீஸ்க்கு, இப்ப வேற பைபிளை படிக்கணுமா, ஜெபம் பண்ணணுமா, என்ன பண்றதுன்னு தெரியல. அது வேற நம்ம பண்ணலன்னா மண்டையில கிட்ட ஏதாவது உழுந்து நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்து காசெல்லாம் ஏதாவது தெரியாம வீணா செலவாகி, சரி இந்த பைபிள் எடுத்து ஒரு 2 சங்கீதத்தை வாசிப்போம். பத்திரத்தை அப்படியா வாசிப்பீங்க? போற அவசரத்தை சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், டைம் ஆயிட்டே இருக்குது. சரி இந்த வசனத்தை வாசிப்போம். அப்படிலாம் நம்ம வாசிக்கிறது இல்லைல்ல. பத்திரத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா வாசிக்கிறோம். அப்ப இது பத்திரம்ன்ற அறிவு தெரியாம போயிடுச்சு நம்மளுக்கு. அதனால சும்மா ஒரு 2 சங்கீதம் வாசிப்போம், ஒரு 3 அதிகாரம் வாசிச்சிரு, அப்படி ஜோமன்ட்டு போறவில்லை. அப்படியே சோத்திரம் சோத்திரம், நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், ஏசப்பா சோத்திரம், வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கணும், போற வேலையை ஆச்சு சோத்திரம் ஆமென். இல்ல பத்திரங்க, வேலைக்கு ஒரு நாள் லீவு போட்டு கூட பத்திரத்துல இருக்கிறத பார்க்கலாம். அதுக்குதான் இன்னைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். பாருங்க, நீங்களாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க. காலையில எந்திரிச்சு, ஈஸி இல்லைல்ல, காலையில எந்திரிச்சு, அது சண்டே தான் நல்லா தூக்கம் வர வரும், கிளம்பி வந்து உக்காந்து கேட்டுட்டு இருக்கோம். ஏன்? இந்த வசனம், இந்த வார்த்தை தான் பத்திரம். என் வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. நீங்க எப்படி ஆக போறீங்க? நீங்க படிச்சவங்களா இருங்க, படிக்காம இருங்க. நீங்க டிகிரி வாங்கல, உன் குடும்பத்துல பெரிய ஆள் யாரும் இல்ல, உன்னை தூக்கி விட யாரும் இல்ல, உனக்கு பெரிய அந்தஸ்து இல்ல, என்ன வேணா இருந்துட்டு போங்க. நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க குட்டமா இருங்க, நெட்டையா இருங்க, எப்படி வேணா இருந்துட்டு போங்க. இங்க உயில்ல இந்த பத்திரத்துல உங்களை குறிச்சு என்ன எழுதிருக்கிறத எடுத்து அதை வச்சு, அதை பாசிச்சு, அதை வாயை திறந்து சொல்லி அதை இருட்டுல வச்சுட்டீங்கன்னா அது உங்களுடையதாகும். மாற்றமே இல்லை. இன்னைக்கு இல்லாம இருக்கலாமே தவிர அது இல்லைன்றது மட்டும் கிடையாது. நாளைக்கே வந்துருங்க. அது என்னைக்கு வரும் தெரியாது, நாளைக்கு வந்துடலாம். ஆனா அது அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதுதான். உயர்த்தப்பட்டிருப்பேன். அப்போ உயர்வுக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை போய் பார்க்கணும். நம்ம தொழில் பண்றோம், வேலை பார்க்கிறோம், உயர்வு வேணும், தொழில்ல வேலையில வருமானம் பெருகணும். அப்ப என்ன பண்றது? எத்தனை வேலை தான் பார்க்கறது? 2 வேலை தான் பார்க்க முடியும். இல்ல போ 3 வேலை பார்க்கலாம் தூங்காம. அதுக்கு மேல எத்தனை வேலை பார்ப்பீங்க? 3 வேலை பார்த்தா எல்லாம் சரியாயிருமா? எல்லாம் கரெக்டா எல்லா காய்கறிலாம் வாங்கி போட்டு தூங்க முடியாது. அதுக்கப்புறம் 3 தூங்காம இருந்ததுனால அப்புறம் அதுக்கு மெடிக்கல் பில்லு சேர்த்து வைப்பான். அப்ப இந்த மெடிக்கல் பில் யார் கட்டுவா? அதெல்லாம் நம்பாதீங்க. பத்திரம் உங்களை பத்தி என்ன சொல்லுது? அதுல ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்ல ஒரு 2 நாள் லீவே போடுங்க. இந்த செய்திகளை கேளுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பாட்டு பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஐடியாஸை தருவாரு, வழியை வாய்க்க பண்ணுவார். யோசேப்புக்கு உதவி செஞ்சாரு, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டாரு? யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க, மேல வந்தான். ஜெயில தூக்கி போட்டாங்க, மேல வந்தான். பார்வோனுக்கு அடுத்தபடியா வந்தான். எகிப்தியே போஷித்தான். பெரிய ராஜாவா மாறின. வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு சரித்திரத்தில் வாய்ப்பே கிடையாது. மந்திரியா கூட அவன் ஆக முடியாது. ஏன்னா ஒரு அடிமை நிர்வாணமா நிக்க வச்சு அவன் விற்கப்பட்டான். வாய்ப்பே கிடையாது. யோசேப்புலாம் அரண்மனையில வர்றதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. ஆனா எப்படி வந்தான் தெரியுமா? தன்னை குறித்து கொடுக்கப்பட்ட அந்த கனவு, தேவன் அவனோட பேசினது, அதை நம்பினான், அதை சொன்னான், மேல வந்தான். நீங்க என்ன சொல்லுங்க? அந்த யோசேப்பு உயர்த்தினாண்டவர் என்னை உயர்த்துவார். ராஜ்யங்களை ஆளுகை செய்கிற முடியா ஆண்டவர் அவனை வச்சார்ல, அதே மாதிரி எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற என்ன வைப்பார். அப்படி நீங்க என்ன பண்ணணும்? சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே.
ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் அநேக வாக்குத்தத்தங்கள் இருந்துச்சு. பூமியை சுதந்திரிப்பான், வெள்ளி உண்டாகும், பொண்ணு உண்டாகும், ராஜ்யங்கள் வருவார்கள், ராஜாக்கள் வருவார்கள், நீ உயர்ந்திருப்பாய், ஒருவனை உனக்கு எதிர்த்திருக்க மாட்டான், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பயங்கரமான வாக்குத்தத்தங்கள் கூறப்பட்டிருந்தது. நம்ம நல்ல நேரா போய் ஆபிரகாமுக்கு கூறப்பட்டது எல்லாத்திலையும் என் பேரை போட்டுட்டு அதை எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். ஏன் தெரியுமா? அங்க என்ன போட்டிருது? அந்த சந்ததி கிறிஸ்துவே. என் தாத்தா சந்ததி ஆபிரகாம் இல்லைன்னு கவலைப்பட தேவையே இல்லை. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறபடினால், நான் கிறிஸ்துவாக உள்ள இருக்கிறபடினாலே, நான் கிறிஸ்தவனா இருக்கிறபடினாலே, நான் நீதிமானா இருக்கிறபடினால், பிள்ளையா பிறந்ததுனால நான் போய் ஆபிரகாம் கூறப்பட்ட வசனத்தெல்லாம் எடுத்து என் பேரை போட்டு என்ன சொந்தமாக்கிக்கலாம். டைட்டில் டீட், டாக்குமெண்ட், என் பத்திரம், அது என் பட்டா. அது எது? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படும். அது என்னது? எனக்கு கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். இல்ல இப்போ அது இல்ல, அது பரவாயில்ல. இப்ப இல்லைன்னா என்ன? இப்ப நான் ஆமா என் இடம் இங்க இல்லதான், அங்க இருக்குது என் இடம். அது எப்படி தெரியும் அங்க இருக்குன்னு? பட்டா, டாக்குமெண்ட். இல்ல இப்ப ஆசீர்வாதம் மாதிரியே இல்ல. இல்ல இல்ல டாக்குமெண்ட் இருக்கா? இல்லங்க அந்த இடம் கண்ணுக்கு தெரியல. இடம் விட்டுருங்க, டாக்குமெண்ட் இருக்கா அப்படித்தானே கேக்குறாங்க. இல்ல அங்க இருக்குது, ஊருக்குள்ள இருக்குது, அங்க இடுக்கத்துல பலி, டாக்குமெண்ட் இருக்கா? ஆசீர்வாதம் இல்ல, சாப மாதிரி இருக்குது, அது சரியா இல்ல, இது சரியா இல்ல, டாக்குமெண்ட் இருக்கா? என்ன டாக்குமெண்ட்ல என்ன எழுதி இருக்கு? நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகப்படும், பூமியில நீ படத்திருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் இருப்பாய், இடம் கொண்டு பெருகவாய், நீ கால் மிதிக்கும் தேசத்தை கொடுப்பேன், நீ பார்க்கிற பூமியை கொடுப்பேன், மணலத்தனையாய் உன்னை பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்கள் திரளாய் பெருக பண்ணுவேன். இது எல்லாமே எனக்கு டாக்குமெண்ட் போட்டிருக்கு. இதெல்லாம் எடுத்து உங்க பேரை போட்டு சுதந்திரியுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அது வரலான்னு? பிதாவே இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. இதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள மனக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்படுகிறதுக்காக அவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த நல்ல நாட்களை எடுத்துக் கொள்வார்களாக. இந்த வேதத்துக்கு போய் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொந்தமாக்கிக் கொள்வார்களாக. அவரால் நாம் வாழ்வதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்தில் படிப்பதாக, இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, உயர்த்தப்படுவார்களாக, மேன்மைப்படுத்தப்படுவார்களாக, ஒரு குறைவில்லாமல் வாழ்வார்களாக. பூமியை சுதந்திரமான வாக்குத்தத்தம் இவர் வாழ்க்கையில் நிஜமாவதாக இருக்கிறார். நிஜமாக ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில். ஆமென்.